நம்ம டெய்லி இங்கிலீஷ் பேசும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஸ்மால் வேர்ட்ஸ் தான் அதிக கன்ஃபியூஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிள், ஆ யூஸ் பண்ணனுமா, ஆன் யூஸ் பண்ணனுமா, அல்லது இஸ் ஆர் எது யூஸ் பண்ணனும். அதே மாதிரி வாஸ் வர் எது கரெக்ட். இந்த வீடியோல இந்த எல்லா கன்ஃபியூசிங் வேர்ட்ஸையும் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிளுடன் கிளியரா புரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏ வர்சஸ் ஏஎன். முதல்ல ஏ மற்றும் ஏஎன். இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. vowel சவுண்ட் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ்க்கு ஏஎன் யூஸ் பண்ணணும். vowels என்னன்னா ஏ இ ஐ ஓ யூ. மற்ற வேர்ட்ஸ்க்கு ஏ யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், a cat. சென்டென்ஸ், I saw a cat in the street. நான் ரோட்ல ஒரு பூனை பார்த்தேன். A book. This is a book. இது ஒரு புத்தகம். இப்போ an examples பார்க்கலாம். An apple. I ate an apple today. நான் இன்று ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். An elephant. We saw an elephant in the zoo. அதனால் ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். A consonant sound. an vowel sound. Am is are. இப்போ next confusion word. Am is are. இவை எல்லாம் present tense verbs. Am யூஸ் பண்ணுவோம் I உடன் மட்டும். Example, I am happy. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். I am learning English. நான் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதனால் ரூல் I am is யூஸ் பண்ணுவோம் singular person அல்லது think. Example, he is my friend. அவன் என் நண்பன். She is a teacher. The dog is sleeping. அதனால் he, she, it, is. Are use பண்ணுவோம் plural subjects. Example, they are playing cricket. The books are on the table. Rule, we, you, they, are. Was, were. இப்போ past tense பார்க்கலாம். Was மற்றும் were. Was use பண்ணுவோம் singular subjects. Example, I was tired yesterday. He was at home. The movie was interesting. Rule, I, he, she, it, was. Were. Were use பண்ணுவோம் plural subjects. Example, we were late. They were in the park. You were very helpful. Rule, we, you, they, were. Quick revision. சுருக்கமாக பார்ப்பா. இந்த மாதிரி small grammar rules தெரிந்தா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாகிரும். பண்ணுங்க. நீங்களே சென்டென்சஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்ன இங்கிலீஷ் டாபிக் வேணும். நன்றி.